கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் அப்போஸ்தலர் 16 அதிகாரம் 25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை பவுலும் சீலாவும் துதித்து பாடினார்கள். சிறைச்சாலையில இருந்ததான அந்த பிள்ளைகள் ஒன்றுமே தவறு செய்யவில்லை. ஆனால் இயேசுபாவுடைய நாமத்தை சொன்னபடினாலே அவர்களை சிறையிலே வைத்தார்கள். அதற்கு அவர்கள் சோர்ந்து போகவே இல்லை. ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். சிறைச்சாலை அனுபவம் மாறினது. பிரியமானவர்களே, நீங்களும் நான் எந்த தப்புமே செய்யல, ஆனா என்னை சிறைச்சாலை அனுபவம் போன்ற காரியம் என்னை தொடர்ந்து கொண்டு வருகிறது நினைத்து கொண்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களுடைய அனுபவத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார் கர்த்தர். நீங்க பொறுமையோட கடந்து வாங்க. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ளவர். அவரை துதித்து பாடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.